இந்த முறை 3500 பேர் ஹஜ்ஜுக்காக சவுதி அரேபியா சென்றிருந்தனர். இப்போது அந்த ஹஜ்ஜை முடித்துக்கொண்டு கட்டம் கட்டமாக இவர்கள் நாட்டுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு நாட்டுக்கு வருகின்ற இந்த ஹாஜிகளிடம் சிலரிடம் திருப்தியான மனநிலை இருந்தாலும் சிலரிடம் அதிருப்தியான ஒரு மனநிலையை காணப்பட்டது. காரணம், அங்கு இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்த வசதிகள் போதாமை என்கின்ற ஒரு விமர்சனமும் குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக இலங்கைக்கு வந்த பல ஹாஜிகள் சமூக ஊடகங்களிலே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மினாவிலே கூடாரங்கள் அமைத்து தங்குகின்ற அந்த வேளையிலே அங்கே டாய்லெட் வசதிகள் என்பது போதாமை, உணவு வசதிகள் என்பதும் போதாமை. இந்த இரண்டுக்கும் மக்கள் மிக நீண்ட வரிசையிலே மிக நீண்ட நேரமாக காத்திருந்து அவர்கள் அந்த தேவைகளை பெற்றுக்கொண்டதாக விமர்சனம் பேசப்பட்டு வருகின்றது. ஒரு பக்கம் இந்த உணவு விடயத்திலே வீண் விரயம் நடந்தாலும் இன்னும் ஒரு பக்கம் அந்த உணவு விடயத்திலேயே நீண்ட வரிசையும் போதாமையும் காணப்பட்டது. கூடாரங்களில் ஏசி வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டாலும் டாய்லெட் வசதி என்பது போதாத ஒரு சூழ்நிலை தான் அங்கு காணப்பட்டது. எனவே இது தொடர்பாக பல ஹாஜிகள் தங்களுடைய கவலைகளை தெரிவித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. எது எப்படியோ இந்த விடயம் தொடர்பாக ஹஜ் கமிட்டியும் அதே போன்று முஸ்லிம் திணைக்களமும் பிரதி அமைச்சர் முனீர் முலாவரும் பொறுப்பெடுக்க வேண்டும். அடுத்த ஹஜ்ஜிலே இந்த தவறை விடக்கூடாது, இதனை சரி செய்ய வேண்டும். குறிப்பாக பிரதி அமைச்சர் முனீர் முலாவரிடம் சொல்ல வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது. பிரதி அமைச்சர் முனீர் முலாவரை பொறுத்தவரைக்கும் அவர் கம்பஹா மாவட்டத்தில் இருந்து பல லட்சம் மக்களுடைய வாக்குகளோடு பாராளுமன்ற உறுப்பினராக வந்தவர். இப்போது அவருக்கு சமய விவகார பிரதி அமைச்சர் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு அமைச்சு இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் தன்னுடைய பொறுப்புகளை சரியாக எடுத்து செய்ய வேண்டும். இந்த ஹஜ் விடயத்திலும் அவர் தன்னுடைய பொறுப்பை சரியாக செய்தாரா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. நாமளும் பல லட்சம் வாக்குகளோடு வந்துவிட்டோம், பார்லிமெண்டத்தில் இருந்து விட்டோம், சென்று விட்டோம் என்று இருக்காமல் தனக்கு மக்கள் அளித்த ஆணையை மதித்து அந்த மக்களை விட்டு கொடுக்காமல் பொறுப்பை சரியாக செய்யக்கூடியவராக இவர் மாற வேண்டும். மாறாக சாதிக் ஹாஜியாரோடு இருந்து கொண்டு கையை கட்டிக்கொண்டு இருக்கக்கூடாது. அந்த இடத்திலே அது விமர்சனமாக பேசப்பட்டது. ஒரு பிரதி அமைச்சர் எப்படி இவ்வாறு கையை கொண்டு இருக்கலாம் என்கின்ற அந்த விடயத்திலே அவர் சாதிக் ஹாஜியாரோடு அவர்த்தை இருக்க வேண்டும் என்றால் சாதிக் ஹாஜியாரோடு அவர் விடயங்களை சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி இருக்க வேண்டும். மாறாக அவர் அந்த வீடியோவிலே தோன்றியிருக்கக்கூடாது. அது அவருடைய பிரதி அமைச்சர் என்கின்ற அந்த பதவிக்கு அது ஒரு அழகு அல்ல என்பது குறித்து தான் பலரும் விமர்சனம் செய்து வருகிறார்கள். எனவே சினிமாவிலே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கலாம், ஆனால் அரசியலிலே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது இருக்கக்கூடாது. கழுவுற மீனில் நழுவு மீன்களாகவும் இருக்கக்கூடாது. எனவே இது தொடர்பிலே ஒரு பிரச்சனை வருகின்ற போது அந்த பிரச்சனைக்கு முன்வந்து தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஒருவராக பிரதி அமைச்சர் முனீர் முலாவர் மாற வேண்டும்.